ரெண்டு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 73 நாட்களுக்கு பிறகு தாவேகா கட்சியினர் விஜயனுடைய தலைமையில புதுச்சேரியில மக்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்காங்க. அதுல ஒரு 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க. QR கோட் மூலமா தான் உள்ள போறாங்க. சோ இதுக்கு முன்னாடி தாவேகால என்ன நடந்துச்சு அப்படின்றத லைட்டா ரீவைண்ட் பண்ணுவோமா? லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல ஒரு 41 பேர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்க. அந்த துயர சம்பவத்துக்கு அப்புறம் 42வது நாள் விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அதுல அந்த துயரத்தையும் பிளஸ் அதுக்கு முன்னாடியே அந்த உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை ஒரு தனியார் ஹோட்டல்ல வச்சு சந்திச்சு முடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னா ஜிபிஆர் கல்லூரியில செங்கல்பட்டு மாவட்டத்துல மறுபடியும் ஒரு 2000 பேர் கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை சந்திக்கிறாரு. அதன் பிறகு 4ஆம் தேதி சேலம்க்கு செல்வாரு அப்படின்னு சொல்லி மனுவும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மனு நிராகரிப்பும் செய்யப்பட்டுச்சு. அதுக்கான விளக்கமும் காவல் ஆணையம் கொடுத்திருந்தாங்க. 3ஆம் தேதி கார்த்திகை தீபம், 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு அனுசரிப்புன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுல இணைப்பு. அதன் பிறகு செங்கோட்டையன் அவர்களுடைய ஆக்ரோஷமான பேச்சுக்கள், எப்படியும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நெக்ஸ்ட் சிஎம் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னது சரி. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் அவர் சொல்லியிருந்தாரு ஈரோடுல கோபிச்செட்டிப்பாளையத்துல மக்கள் சந்திப்பு நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு நாஞ்சில் சம்பத் அவர்கள் கட்சியில இணைந்ததுமே எல்லா கட்சியிலும் எல்லா சேனல்ஸ்லயும் உட்கார்ந்து நெக்ஸ்ட் சிஎம் விஜய் தான், எனக்கு பாதுகாப்புக்காக தான் தாவேகாவுக்கு போயிருக்கேன் அப்படின்ற தகவலையும் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு சில இடங்கள்ல விஜய்க்கு அரசியலே தெரியாது அப்படின்ற சொன்னதையும் இங்க சோசியல் மீடியா ரொம்ப வைரலா எடுத்து போட்டு இருந்தாங்க. எது எப்படி இருந்தாலும் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேகாவுல இணைச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் இணைச்சிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு 2 பதவிகளும் கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் பரப்புரை செயலாளர் என்ற பதவியும் கொடுக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து சேலம்ல தான் மக்கள் சந்திப்பு இல்ல. அப்போ தாவேகா ஆதரவாளர்கிட்ட பேசும்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவங்க மக்கள் கிட்ட சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளே கொடுக்கறது இல்ல தாவேகாக்குன்ற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டுல இருந்து பாண்டிச்சேரிக்கு போறாங்க தாவேகாவினர். கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் இந்த சந்திப்பு நிகழும்ன்ற அறிவிப்பு வந்துருச்சு. முன்பின்னான தேதிகள் மாற்றம் மட்டும் நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சு. புதுச்சேரியில என் ஆனந்துடைய தலைமையில பல முறை மனுவும் கொடுக்கப்பட்டுச்சு. ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்ற மறுப்பும் தெரிவிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இன்றைக்கு தாவேகாவினர் புதுச்சேரி மக்களை 5000 பேரை சந்திச்சிருக்காங்க. 5000 பேரை சந்திச்சது மட்டும் இல்லாம 3 பேர் தான் அங்க பேசுறாங்க அந்த மக்கள் சந்திப்புல. ஆதவர்ஜுனா, என் ஆனந்த், தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கும் போதே என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்களே அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்து அவருடைய பேச்சுக்களையும் தொடர்ந்தாரு. தொடரும் போதே அவர் எடுத்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? திமுக அரசு பாண்டிச்சேரி அரசு போல இல்ல அப்படின்றதுதான். எதுக்காக இதை கோட் பண்றாருன்னு பார்க்கலாமா? ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு மாநிலமாகவும் புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசமாகவும் தெரியும். ஆனா விஜய்க்கு அப்படி இல்லை. புதுச்சேரியும் ஒண்ணுதான், தமிழ்நாடும் ஒண்ணுதான் அப்படின்றதையும் சொன்னாரு. 1977ல எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையா தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றிருந்தாலும் அதற்கு முன்னாடியே 1974 புதுச்சேரியில ஆட்சியையும் பிடிச்சாங்க அப்படின்ற தகவலையும் வரலாற்று செய்தியும் சொன்னாங்க. இது விஜய் மட்டும் சொல்ல, ஆதவர்ஜுன் அவர்களும் அந்த உரையில சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் திமுகவை பத்தி பேசுவாரா அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்கு. நாங்க இங்க புதுச்சேரி அரசை ரொம்ப பாராட்டுக்குரியதா இருக்கு. ஏன்னா நாங்க தமிழ்நாடு நடத்துற ஒரு இடத்துல கூட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவே இல்லை. இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இதை பார்த்து திமுக அரசு கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எதை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு ரீவைண்ட் பண்ணுவோமா? விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு மாற்று அரசியல் கட்சி புதுச்சேரியில மக்கள் சந்திப்பை நிகழ்த்துறாங்க. அவங்களுக்கு காவல்துறை சார்புல இருந்து பக்காவான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இதை பார்த்து திமுக அரசு கத்துக்கணும். கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ல 100% கத்துப்பாங்கன்னு சொல்லியாரு. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், ஒரே சொந்தம் தான். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எங்க வரனா என்ன, நம்ம வகையறானா எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்றதையும் சொன்னாரு. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல பாண்டிச்சேரிக்கும் சேர்த்துதான் வந்திருக்கேன் அப்படின்றதையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் புதுச்சேரியுடைய சிஎம்க்கு ஒரு நன்றியும் தெரிவிச்சாரு. ஒரு மாற்று கட்சி புதுச்சேரியில கூட்டம் நடத்துறாங்க.
அவங்களுக்கு இவ்ளோ அழகான பாதுகாப்பு கொடுத்த சிஎம் சாருக்கு நன்றின்றதையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் இங்க மாநில அந்தஸ்துன்ற ஒரு விஷயத்தையும் பேசினாரு. 2025 மார்ச் மாதம் இதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டதையும் மாநில அந்தஸ்து பத்தி சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் இங்க புதுச்சேரின்னு சொன்னதுமே ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வரும் அப்படின்னு லைட்டா கேப் விட்டு மனக்குள்ள விநாயகர்னு சொன்னாரு. பாரதியார் வாழ்ந்த ஊருன்னு சொன்னாரு. பாரதிதாசன் பிறந்த ஊர் அப்படின்றதையும் சொன்னாரு. இதுக்கப்புறம் அங்க உள்ள சிறப்புகளையும் சொல்லி முடிச்சாரு விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுவோம்னு சொல்லி புதுச்சேரி வந்து ஒரு சுற்றுலா தலமா இருக்கு, இதுக்கு போதிய அளவு பார்க்கிங் வசதி எதுவுமே இல்லை, டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்றதையும் அங்க குறிப்பிட்டு சொன்னாரு. அதன் பிறகு தமிழ்நாட்டுல பேசும்போதே எப்போதுமே விஜய் அவர்களுடைய உரையில ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, இங்க போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்ற மாதிரி, நீங்க டிஎம்கேவை நம்பாதீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாதீங்க, உங்களை நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னாரு. இந்த அரசியல் எது வரைக்கும் நீளும்னு தெரியாது. 2026 எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு முன்னாடி கூட்டணிகள் என்னவா மாறும்ன்றதும் தெரியாது. ஏன்னா காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தியுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்லப்படுற பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி விஜய் அவர்களை சந்திச்சாங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் விஷயங்கள் பலவாவும் இங்க உருவெடுத்துச்சு. ஏன்னா காங்கிரஸும் பாண்டிச்சேரியில இருக்காங்க, எங்களுக்கு இத்தனை சீட்டுகள் கொடுத்தா நாங்க அவங்க கூட கூட்டணிக்கு வரதாகவும் தகவலும் வந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மையாகும், இதை யார் மெய்ப்பிப்பார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் விஜய் அவர்களுடைய பேச்சா இருந்தாலும் கூட ஆதவர்ஜுனாவும் என் ஆனந்த் அவர்களும் பாண்டிச்சேரியில் பேசினதை லைட்டா பாப்போமா? தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் தாவேகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிளான் இல்ல, புதுச்சேரிக்கும் சேர்த்துதான் பிளான் இருக்கு அப்படின்றதையும் சொன்னாரு. அதே போல 1977 எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சாலும் கூட 1974 வந்து புதுச்சேரியில ஆட்சி அமைச்சாங்க அப்படின்ற தகவலையும் சொன்னாரு. புதுச்சேரிக்கு இன்னும் 50 வருடங்களுக்கான பிளான் எங்க கிட்ட இருக்கு அப்படின்றதையும் சொன்னாரு. இந்த புதுச்சேரி அரசு பிரெஞ்சு காலனில இருந்து பிரிஞ்சு வந்திருக்காங்க, இவங்களுக்கு அடிப்படை தேவைகள் வேணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. 1977 காலகட்டங்கள் நடந்த எழுச்சி கண்டிப்பா 2026லயும் நடக்கும்ன்ற மாதிரி தான் அவர் பேசினாரு. தமிழ்நாடுல இந்த மாதிரி நாங்க ஒரு மாநாட கூட சைலண்டா நடத்தவே இல்லை அப்படின்றதையும் சொன்னாரு. இனி வரக்கூடிய காலங்கள்ல 500 ஏக்கர்ல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்கும் அப்படின்றதையும் சொன்னாரு ஆதவர்ஜுனா. தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சித்தால் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்கள் தன்னுடைய தொடக்க உரையை தொடங்கினாரு. 2026 அரசியல் களம் என்னவாகும் தெரியாது, 4 முனை போட்டின்னு சொல்றாங்க, புதுச்சேரியில என்ன நடக்கும்னு தெரியாது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சியில இருந்தும் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பா எங்க மீடியாவுக்கு முன்னாடி வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அடுத்தடுத்து விஜய் அரசியல் நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கட்சிகளை தொடர்ந்து பல மாற்றங்களை பார்க்க முடியுது. மாற்றங்கள்னா கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், தொண்டரணி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் ரொம்ப வெளிப்படையாவே நடந்துட்டு இருக்கு. யார் வெற்றி பெறுவா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ரதி ராஜேந்திரன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல்.